நடிகை வரலட்சுமி தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் பிரபலமான நடிகையாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். நடிகை வரலட்சுமி விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் படத்தில் நடித்து வருகிறார். இதில் அவருக்கு முக்கியமான ரோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அவர் ஹாலிவுட் படத்தில் நடிக்க கமிட்டாகியிருக்கிறார். அதுகுறித்து நடிகை வரலட்சுமி அதிகாரப்பூர்வமாக அறிவித்து தனது மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். சரத்குமாரின் மகளான வரலட்சுமி போடா போடி படத்தில் ஹீரோயினாக அறிமுகமானவர். அந்த படம் சரியாக போகாவிட்டாலும் வரலட்சுமிக்கு நல்ல பெயர் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து தாரை தப்பட்டை, சண்டகோழி உள்ளிட்ட ஏராளமான படங்களில் நடித்தார். தமிழ் மட்டுமின்றி தெலுங்கிலும் பிஸியான நடிகையாகவே வலம் வந்து கொண்டிருக்கிறார். இதற்கிடையே அவர் நிக்கோலா என்பவரை காதலித்தார். இந்த திருமணத்துக்கு சரத்குமார் தரப்பு பச்சை கொடி காண்பித்ததை அடுத்து அவர்களின் திருமணம் கடந்த வருடம் தாய்லாந்தில் வைத்து பிரம்மாண்டமாக நடந்தது. நிக்கோலாய்க்கு ஏற்கனவே திருமணமாகி டீனேஜில் ஒரு மகள் இருக்கிறார். நிக்கோலாயை திருமணம் செய்த பிறகும் தொடர்ந்து நடிப்பில் கவனம் செலுத்தி வருகிறார் நடிகை வரலட்சுமி. இப்போது விஜயுடன் ஜனநாயகன் படத்தில் நடித்து வரும் வரலட்சுமி ஏற்கனவே சர்கார் படத்தில் விஜயுடன் சேர்ந்து நடித்திருந்தார். ஆனால் அந்த படம் தோல்வியை சந்தித்தது. எனவே விஜயுடன் நடிக்கும் இரண்டாவது படமாவது வெற்றியடைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அவருக்கு எகிறியிருக்கிறது. இந்நிலையில் ஹாலிவுட் படம் ஒன்றில் நடிக்க கமிட்டாகியிருக்கிறார் வரலட்சுமி. ரிசானா ஏ கேஜ்ட் பேர்ட் என்ற படத்தில் பிரிட்டிஷ் நடிகர் ஜெர்மிக்கு ஜோடியாக நடிக்கிறார். இதுகுறித்த நடிகை வரலட்சுமி கூறுகையில், ஆஸ்கர் விருது வென்ற நடிகர் ஜெர்மியுடன் நடிப்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது. எனக்கு தி லயன் கிங் படம் மிகவும் பிடிக்கும். அந்த படத்தின் வசனங்கள் அனைத்துமே எனக்கு மனப்பாடம். அந்த கிங்கிற்கு ஜெர்மிதான் குரல் கொடுத்திருப்பார். அவருடன் நடித்து ஹாலிவுட்டில் நான் அறிமுகமாவது என்னுடைய கனவு நனவான தருணம் என்று பேசியுள்ளார்.